ஹாய் மங்கி பாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து கிராணி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பார்ப்போம். என்னடா இது இவ்வளோ கொடூரமாக இருக்குது. கிராணி வீடே இப்படி இருக்குமா? இப்போ தான் ஆடுறனால ஃபஸ்ட்டு கிராண்ட்பா மட்டும் வச்சு ஆடுறனா. எதாவது இருக்குமா இங்கே? எதுவும் இல்லை. மேலே எதாவது இருக்குமா? கிராண்ட்பா மட்டும் வந்துருக்கூடாது. என்னடா அது சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே கிராண்ட்பா. யோ கிராண்ட்பா என் கிராண்ட்பா வாடி கிராண்ட்பா, வாங்க ஒழிஞ்சு வரலாம் கிராண்ட்பா. கிளவ வாடா. வந்துட்டாப்பா. சாம்பார் நீ தாண்டா ஒரு சாம்பார் மண்டையா. கிராண்ட்பா இங்கே தான் இருக்கேன். போயிட்டான்டா. இப்போ தான் வெளியே போனோம். லூட்டு இதில் ஃப்ரீ ஃபயரே ஞாபகம் வருதுங்க. எப்போ பாரு அதையே விளாடி. ஃப்ரீ ஃபயர் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன் பாருங்கள். இதில் கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. அப்போனா இன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஆமாம், முதல்ல அந்த தாத்தனுக்கு ஒன்று செக்யூரிட்டி ரூம் கீ எடுக்கணும். உள்ளே வேறு ஏதாவது வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். 100 ஐஸ் வெப்பன் கீ. அப்படியே கக்கூஸ்குள்ளே குதிச்சிடலாம். ஐயோ கிராண்ட்பா ஒன்றுக்கு போக வர்றாரு. கிராண்ட்பா என்ன அப்படியே வெட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. சரி போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு. அவர் போயிட்டாரா? போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு. சரி இப்போ போயிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இப்போ போயிட்டு இதை எடுக்கணும். இங்கே தான் இருக்கார் தாத்தா வராரு. கத்தரோட போகிறாரு. இவர் பார்த்தாலே இந்த பார்த்து. சரி அப்படியே போயிட்டு வெப்பன் எடுத்துட்டு. தாத்தா தூங்கிட்டு இருக்காரா? நல்லா தூங்குங்க, உங்களுக்கு சமாதி கட்டுறேன். வெப்பன் M1887 ஃப்ரீ ஃபயர் அதே வருதுங்க வாயில். வாடி சாப்பிடி வர 2 minutes 30 secondsக்கு கிராண்ட்பா தொல்லை இல்லை. எதாக இருக்கா இங்கே? ஹெலிகாப்டர் எதுவுமே கிடைக்கல. இங்கே எதாவது கிடைக்கணுமே இப்போதைக்கு. எனக்கு ஏதாவது கிடையாது. எதுவுமே கிடைக்கல. டக் டேப் இருக்குமா இங்கே? அதுவுமே இல்லை. இங்கேயாவது எதாவது இருக்குமா? இங்கேயுமே எதுவுமே இல்லை. கிராணியோட ஃபோட்டோலாம் தள்ளி விட்டுட்டு பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஐஸ் தன்கன் இப்போதைக்கு இருக்கட்டும். க்ரோபார் கிடைக்குமா? க்ரோபார் 100 ஐஸ் க்ரோபார். இங்கே ஏதாவது டோர் லாக்கர் தான் இருக்குது. சரி போயிட்டு இதை எடுத்துகிட்டு கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுட்டு வருவோம். இங்கே எதாக இருக்குமா? போட்க்கு யாரா கேட்டா? மேலே போ ஏறி இந்த ஏணி ஏற போகும்போதே தில்லு கட்டுது. இப்போ இங்கே போட்டுட்டு ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் கிராணி போகும்போது ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போயிடுச்சா கிராண்ட்பாது. அதை தான் தேடி நம்ம அங்கே வைக்கணும் ஒரு இடத்துல. அதை தான் இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே தான் கிடைக்குமா? இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் இருக்குமா? நோஹ இதான் கிடைக்கணுமே. எங்கே நம்ம கிராண்ட்பா? ஐயோ வருவாரே. ஐயோ எங்கே போனாரு? தாத்தா வராரு, கதரோட போகிறாரு. அவர் பார்த்தாலே அந்த பாட்டு தான் வருது. ஐயோ இங்கே தான் இருக்குமா? என்னது அது? டோர் ஹேண்டிலாப்பா. ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ? எங்கே ICU? தாத்தாவோட ஃபோட்டோ இதை பார்க்க விட்டுமே. தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, பிதிரை விட போகிறாரு, தோகரை விட போகிறாரு. இப்போ போயிட்டு இந்த ஃபோட்டோ அங்கே போட்டுட்டு வரலாம். அடுத்து என்ன பண்ணணும் தெரியலையே. ஏன்னா இந்த கிராணி ஆடி ரொம்ப நாளாச்சு. ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்கும் இந்த கிராணி ஆடியே. அதனால் இன்றைக்கி தான் ஏற்றுனேன். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் மறந்துச்சு எல்லாமே. இதை இங்கே போட்டுட்டு
இன்னைக்கு மதியானம் தான் ஒரு மேட்ச் ஆனால் அதில் எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ எதாவது இருக்குமா? இங்கே 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 எதுவுமே இல்லை. வேறு இங்கே ஏதாவது இருக்குமா? ஹேண்ட் வீல் இதை வச்சு நான் என்ன பண்ணோன்னே எனக்கு தெரியல. சரி, கீழே போய்ட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் நம்பிக்கை, நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் முருகேசா. நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, நம்பிக்கை விடக்கூடாது. இங்கே தான் இருக்குமா? விரைஞ்சி இப்போ தேவையில்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி இங்கே தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது என்ன பாத்ரூமா? பாத்ரூமில் போய்ட்டு ஃபோட்டோ வச்சுருக்காரு. பாட்டிக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க. பாட்டி எங்க பாட்டி எங்கள் தாத்தாவை போட்டு தள்ளிட்டு போவோம் மேலே. தாத்தா வராரு. இந்த பாட்டு தாங்க அவரை பார்த்தாலே வருது. இது யாருப்பா பேய் ஃபோட்டோ? கிராண்ட்பா ஏப்பா விட்ட சவுண்டு வேறு கேட்குது. எங்கப்பா கிராண்ட்பா? ஐ see you. Where are you, my dear child? வந்து பேசுவார். பாட்டி பேசுவாங்க, ஆனால் பாட்டி காணோம். இப்போ என்ன பண்ணுறது? பாவம், பரிதாபம். பாட்டி சென்ட்ரலா கிராணி சாப்டர் 3 ஆடலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறது? கிராண்ட்பாவும் வர்றது இல்லை. மேலே போக பயமோ. ஐசியூ வந்துட்டாரு. ஐசியூ இப்போ அப்படியே ஐசியூ தொலை தீர்ந்துச்சு. இப்போ மேலே போயிட்டு ஐசியூ நானும் தான் ஒன்று பார்த்தேன். நான் சொன்னேன் ஐசியூ ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டு அடுத்த கன்று துப்பாக்கி தூமலை திருக்குறள் கிராண்ட்பா சொல்லி தருவார் கிராணிக்கு. துப்பாக்கி தும்மலை. மேலே போயிட்டு இந்த ஃபோட்டோவை போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா அங்கே வந்து அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், டங்கு புங்கு ஒரு 3 குரங்கு, அதை வேறு சுடணும். இப்போ ஆப்போவை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேலே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணோம். சன்கனின்னு எடுக்கவே இல்லை, அவ்வளோதான். எங்கே லைட்டெல்லாம் தள்ளி விட்ருக்காங்க. நான் தானே மறந்தே போயிட்டேன். இப்போ மேலே போவோம். க்ளோஸ். இப்போ எல்லாத்தையும் தேடி எடுக்கணும் வேறு. எங்கே போய் நான் எடுப்பேன் தெரில. சரி, இப்போ போயிட்டு இதை பொருத்திட்டு வருவோம். அதில் இப்போ போயிட்டு கிராண்ட்பாவோட நடு தொப்பையை போயிட்டு அதில் வச்சுட்டு வருவோம். 1 போட்டாச்சு. அடுத்தது கீழே கீழேயா? நான் இப்போ எதுக்கு கீழே வந்தேன் எனக்கே தெரில. துப்பாக்கி எடுக்க வந்தேன்ல, மறந்தே போயிட்டேன். இப்போ மேலே போவோம். கிராண்ட்பா மூஞ்சி எடுப்போம். கால் எடுக்கலாம். ஓகே, கால் தான் நல்லாயிருக்கு. பீஸ் ஆஃப் கால் இவர் ஆர்டர் போட்டிருப்பாரு பீஸா. அதை சாப்பிட்டு தொப்பையாட்டார். துப்பமாமா. அடுத்த எழுடாமல கிராண்ட்பா ஐசியூ மூஞ்ச வச்சுட்டு ஐயா ஐசியூ கம்ப்ளீட்டட். அடுத்த துப்பாய சரி வேணாம் கடுப்பாயிருவீங்க நீங்கள். அதை துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணலாம். எப்படி? ஷூட் உப்பே அல்லா. இப்போ போயிட்டு இதை ஒழுங்காக போட்டணும். ஆமாம், கிளாஸ் பஸ் இப்போ இருக்கு. சரி, மறந்தே போயிட்டேன். இப்போ துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடணும். நம்ம M1887 ஃப்ரீ ஃபயரில் அந்த காலத்தில் அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஒன் பஞ்ச் மேனு கன் ஸ்கின்னு அவ்வளோ இருந்துச்சு. இப்போது ஃபுல்லாக மொக்கப்படுத்தி விட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒரு காலம். இப்போ கிராணி காலம். ஐயா, மறந்தே போயிடுச்சு. இதை தான் சுடணும்ல. இந்த 3 குரங்கு ஆடுமே. டொமல் ஒன்ட்டா படிக்கிறேன்ல. ஃப்ரீ ஃபயர் தான் இதுக்கெல்லாம் காரணம். புல்லட் ஈஸ்வர புல்லட். அந்த புல்லட் நடந்தா போதும். ஐயோ, குரங்கு உட்காருங்கடா குரங்குங்களா. ஐயோ, இப்போ உட்காரு. இப்போ மண்டே ஆட்டலாம். டொமல்
ஹெட்ஷாட்டுங்கள ஹெட்ஷாட் லெஜண்ட் நான்லாம் ஹெட்ஷாட்டில் ஹெட்ஷாட். ஐயோ இன்னைக்கு வேறு கை ரொம்ப குழம்புது. போயிட்டு டபார்னு அடிப்போம் மண்டையிலே. ஐயோ ஒழுங்க குறியே வந்து நில்றா. குறிக்கோள் என் குறிக்கோள் தான் குறி பாடியாச்சேன். இப்போ கிளாஸ் ஃபீஸை எடுப்போம். கெத்து காட்டுறோம். என்ன புல்லெட்டு வர மாட்டேங்குது. அவ்வளோதானா? இப்போ நான் எங்கே போய்ட்டு புல்லெட்டு தேடுவேன்? இப்போ கிளாஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு போவோம். இது எதுக்குன்னே தெரில. இப்போ தான் ஞாபகமே வருது. அதில் கால் வச்சா விழுந்துருவோம். சரி இப்போ போவோம். இது போட்டோடது எதுக்கு இங்கே இருக்குது? இது எதுக்கு இருக்குன்னே தெரில. போட்டில் போய்ட்டு போடணும்னு இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போயிடலாமா கப்பலை ஆச்சு ஹெலிகாப்டரை? சரி போயிட்டு இன்னும் டக் டேப்பு. என்னடா டக் டேப்பு? டக் டேப்பு, கேஸோலைன், அப்புறம் ஹெலிகாப்டர் கீ. அது எங்கே இருக்குமோ மூணுத்தையும் போய்ட்டு தேடி எடுத்துகிட்டு வருவோம். கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? முதல்ல இதை ஓப்பன் பண்ணிட்டு. ஐயோ இப்போ ஓப்பன் பண்ண வேணாம். இன்னும் கருப்பு சாமிகிட்ட தேடணும். அதை வேற போயிட்டு கட்டிங் பிளேடு எங்கே இருக்குன்னு தேடணும். கருப்பு சாமிகிட்ட எடுக்க. ஆமாம் நான் இப்போ எதுக்கு அதை கீழே போட்டேன் எனக்கே தெரில. ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போவோம். கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? என்கிட்ட பூஜை வாங்க வரல. வாங்க கிராண்ட்பா பூஜை வாங்கலாம் என்கிட்ட. வாடி கிராண்ட்பா. வேர் ஆர் யூ கோயிங்? அவுட் ஆஃப் த கார்டன், அவுட் ஆஃப் த வீடு. ஐயோ கிராண்ட்பா வாங்கப்பா. கிராண்ட்பா வேர் ஆர் யூ கோயிங்? அவுட் இன் த கார்டன். கார்டன்லாம் உங்கள் வீட்டில் இல்லை. ஏதாவது கர்மம் தான் இருக்கும். சரி சீக்கிரம் வாங்கப்பா. யோப்பா எப்பா ஐயா சாமி எடை விட்டுருங்க. கிராண்ட்பா வரீங்களா இல்லையா? கிராண்ட்பா யோ அப்பா வாங்கப்பா. இவர் வர மாதிரி தெரில. வேறு வேலை இருந்தால் பார்க்கணும். கிராணி ஃபோட்டோ தரலாம். இதோ வந்துட்டு வருவார். ஹெலிகாப்டர் எஸ்கேப். அது யாரா பேய் மூஞ்சி? ஏதோ ஒரு மூஞ்சி விடு. இது சோஃபா கேட்குதோ. அந்த பியானை தேர்த்து தொங்கு பொங்குது அடிச்சாரு. கிராண்ட்பா கால் சவுடு வரக்கும் சவுடுவாங்க. அட்ராவையோ ரெண்டா உள்ள போச்சு. என்ன பண்ணுறது? இவர் இழுத்துட்டு போய்ட்டு புல்லட் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்டன் கன் இருக்குது. எடுக்க டைம் வேறு இல்லையா? எங்கள் கிராண்ட்பா காணோம். வருவார். தப்பு. அவர் எங்கேயா போயிட்டாரோ? சரி போட்டோம். நமக்கு என்ன? இப்போ என்ன பண்ணுறது? இந்த கீயே கேஸோலைட்டு டக் டேப் எங்கே இருக்குன்னே தெரிலங்க. அது தேடவே முடியல. டக் டேப் எங்கே இருக்குன்னே தெரில. அடுத்த வீடியோ நாங்கள் என்ன போடலான்னு இருக்கோன்னா ரோப்ளாக்ஸ். அது யார் ஆட போகிறான்னு தெரியுமா? என் தம்பி தான். அவன் எப்படி ஆட போகிறான்னு யாருக்கு தெரியும்? சரி வாங்க முதல்ல கிராணியை முடிப்போம். கிராணியை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு இது என் வீடு. இது என் வீடு. என்னது என் வீடு? கிராண்ட்பா சொல்லுங்க. வாங்கடா இது என் வீடுறா. யார் சொன்னா இது என் வீடு? போதும் சரி போயிட்டு தேடுவோம். வேர் இஸ் த கீஸ்? எல்லா வீட்லேயும் இது ஈவன்லாம் பந்தாடிட்டு வந்தவன் நான். ஈவன்லனோட தங்கச்சி இடுப்பில் வந்து அந்த ஒரு கொத்தாவே இருக்கும் சாவி. ஈஸியாக போட் எஸ்கேப்பு, பேட்லாக் கீயே எல்லா கீயும் வச்சிரும். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தையும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. எங்கே போயிட்டு தேடுறது எனக்கு தெரிலப்பா சாமி. இப்போ சீக்கிரமாக போயிட்டு தேடிட்டு வருவோம். என்னது வருவோம்? நாங்கள் வருவோம். யார் சாமி நீ திடீர்னு வந்து அடிச்சிட்டேன்? டே 2. சரி டே 2 தான் ஆடுவோம். டே 2. ஐயோ ஒரே மயக்கமாக இருக்கே. நிற்க கூட முடியல. சரி போ. என்ன ஆக வரணும்னு தெரில. இந்த கிராண்ட்பா தாத்தா எங்கே இருப்பாருன்னே தெரில. தாத்தா வராரு. கதிரை விட போகிறாரு. வருவார்.
இங்கே தானே எங்கேயோ கன்னை போட்டேன். ஸ்டன் கன்னை எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க. அப்போ ஆடுவீங்க தக்கலுக்கு தக்கலு ஆடுவீங்க. அதுக்கெலாம் ஒரு காலம் ஒரு இதோ வந்துட்டாரு. ஐசியூ நானும் தான் உங்களை பார்த்தேன். நான் தான் சொன்னேன் ஐசியூன்னு. அப்போ அந்த குச்சி எடுத்து உங்களை தான் அடிக்கலாம். நான் குச்சி எடுக்கிற மாதிரி வைக்கலை, வச்சுன்னா பந்தாடி இருப்பேனே உங்களை. இங்கே தான் இருக்கா? டோர் லாக். இதெல்லாம் கிராணி கூட தான் ஃபன்னியாக இருக்கும். கிராணியை உள்ளே அனுப்பிட்டு வெளியே டோர் லாக் போட்டால் என்ன பண்ணுவாங்க? கிராணி உள்ளே உட்காந்து கத்துவாங்க, நான் உள்ளே விட்றாச்சி வெளியே விட்றா. க்ரோபார் எங்கே போட்டேன்? க்ரோபாரை போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன வேலை இப்போ எனக்கு இருக்குது? போயிட்டு கருப்பு சாமியை வெளியே விடலாம். கருப்பு சாமி ரூம் எங்கடா? கருப்பு ஹேண்ட் வீல் தேவையே இல்லை. இப்போ கருப்பு சாமியை வெளியே விட்டுட்டு அவர் எதோ வச்சுருப்பாரு. கருப்பு சாமி கருப்பு பானையை மறைச்சி வச்சுருந்தா. ஆமாம், முதல்ல இது எங்கே கட்டிங் பிளேட், அதை எங்கே போய் நான் தேடுவேன். போயிட்டு பார்ப்போம் கட்டிங் பிளேடு எங்கே இருக்குன்னா. இந்த கட்டிங் பிளேடு எங்கே போய் தேட போகிறேனோ தெரியல. சரி போகிற பாக்கில் போகிறோம். என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரில. கை வேறு ஓவராக இதாகுது, கீழே விழுது அது இதுன்னு. இந்த வழி தான் சேஃபு. கிராண்ட்பா மண்டையிலே போய்ட்டு உட்காருவோம். ஐசியூ எங்கே போனார்? கிராணி என்னன்னா கிராண்ட்பா என்னன்னா ஐசியூன்னு சொல்லுவார். கிராணி என்னன்னா where are you my dear child, we can play hide and seek இருப்பாங்க என் பேரை. இதில் நம்மளை காட்டியிருக்கவே மாட்டாங்க. என் பேர் என்னதுன்னு தான் தெரில. இதில் கேமில் ரியல் பேரை நான் சொல்லவே மாட்டேன் யார்கிட்டையும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க என் ரியல் பேரை. யாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இதை பார்த்தாங்கன்னா போட்டுருவாங்க. சரி பார்ப்போம் போடுறாங்களா இல்லையான்னு. அடுத்த ரோப்ளாக்ஸை யார் கூட ஆடுறது? என் தம்பி ஆட போகிறான். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ஜோயல்னு ஒருத்தன். அவனே கூப்பிட்டு ஆடலாமான்னு பார்க்குறேன். இது என்னது? ஃபியூஸு. இதெல்லாம் எங்கே? அதை எங்கே போய்ட்டு தேடுறது? ஃபியூஸு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. இங்கே ஏதாவது ஜெட்டி போட்டால் தான் இருப்பான். இங்கே தான் இருக்கா? ஃப்ரெஞ்சு எங்கே பார்த்தேன்? தாத்தாவோட ரூமில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமே ஃப்ரெஞ்சு. முதல்ல இந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்சை வச்சு அடுத்த வேலையை பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். ஃப்ரெஞ்சு அங்கே இருக்குது. வேறு என்ன தேவை இதுக்கு? தண்ணின்னு கையிலே இருக்குது. ஃப்ரெஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆமாம், நான் எதுக்கு இங்கே இருக்கேன் எனக்கே தெரியலையே. கிராண்ட்பா வர மாதிரி சவுண்டு கேட்குது. போயிட்டாரு. என்னோட கதவு மட்டும் திறந்துருக்கு. என்னடா இது கபோர்டுக்குள்ளே? ஐயோ எங்கே இருக்கார்? ஐசியூ போயிட்டு படுங்க 2 மாதத்துக்கு ஐசியூன்னு சொல்லிட்டு. அவர் போகப்பாட்டார். இவர் ஓயாத வேலை செய்கிறவர். நான் சலிக்கவே மாட்டேன்டா. கிராணி என்ன இன்னும் ஃபன்னியாக இருக்கும். ஐசியூன்னு சொல்ல மாட்டார். ஐசியூ where are you my dear child, we can play hide and seek. ஏற்கனவே இங்கே நான் கங்கனை கட்டிகிட்ருக்கேன். இதில் வேறு ஹைட் அண்ட் சீக் கேட்குதா? ஹைட் அண்ட் சீக். இங்கே ஏதாவது க்ரோபார் முதல்ல எடுக்கணும். அது எங்கே போச்சு? எங்கே க்ரோபார்? இங்கே தானே எங்கே இருந்துச்சு? க்ரோபார். போயிட்டு அந்த பொட்டியை திறப்போம். அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்கணும்? டக் டேப்பு, ஹெலிகாப்டர் கீ, இல்லை கேஸோலின். ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அச்சுதலாக்கு கேஸோலைன். இதை போயிட்டு மேலே போட்டுட்டு வருவோம். கேஸ் ஓ லைன், LINE லைன். இந்த போயிட்டு போடுவோம். கிராண்ட்பா எவ்வளோ அழகாக இருக்குது. இவரை ரசிக்கிறேன் நான் தான் லூசு. இப்போ என்ன பண்ணுறது என்னன்னே தெரில. ஸோ போகிற வாக்கில் போ. போட் ஸ்டேரிங் இது எனக்கு. போட் ஸ்டேரிங் எதுக்கு? நான் போயிட்டு கேஸை ஃபில் பண்ணுவோம். கிராணி எங்கேருந்து சுட்டு வந்துச்சு தெரில. எப்படியோ ஒரு 10 லிட்டர் இருக்கும். என்ன பண்ணுறது? இப்போ போய் இப்போதைக்கு ஃபில் பண்ணுவோம்.
இன்னும் ஆயிட்டா தொலைண்டா. சரி, இப்போ இதை தூக்கி போடுவோம். இங்கேருந்து நானும் குச்சி எஸ்கேப் ஆயிடலாமா? எதுக்கு ஹெலிகாப்டர்லேயே போவோம். இப்போ அந்த டக் டேப் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. டக் டேப், கேஸோலைன் ஃபில் பண்ணியாச்சு. வேறு ஹெலிகாப்டருக்கு அது எங்கே இருக்குது? இன்னும் எங்கெல்லாம் தேடணும்? அந்த ஜெட்டி போட்ட ரூமில் தேடணும். அதுக்கு ஃப்ரெஞ்ச் முதல்ல அந்த ரூமில் திறந்துட்டேன். நான் அங்கே போயிட்டு நானே தரலையே. சரி, போகிற போக்கில் போ. ஆமாம், இங்கே இருக்கு. நான் போகிறேன், எனக்கே தரலையே. சரி போ. ஏரியா லிக்விட் பவுடர் விலை. கிராணி பாடுவோம். ஏரியா லிக்விட் பவுடர் விலை 10 ரூபாய் தான் கிராண்ட்பா, வந்து வாங்கிட்டு போங்க. ஏன் மொட்டையா, நீ மொட்டை பாஸ்னா நான் மங்கி பாஸ்ரா. நான் எவ்வளோ பெரிய ஆள் உன்னோட தெரியுமா? புரிஞ்சுது அவன் காதில். நீ மொட்டை பாஸ். வெயிட் பண்ணுவோம், கிட்டே வந்து அந்த டைலாக்கை சொல்கிறேன். வாடி, எங்கே இருந்தாலும் வா, சீக்கிரம் வா. சரி, வெயிட் பண்ணு, அது வரட்டும். வாடி. ஃப்ரெஞ்ச் இங்கே தான் இருக்கியாடா? ஒன்ச் பாத்ரூம் சி கருமம். என்னடா இது? சி, கிராணி வாமிட் எடுத்து வச்சிருது. அட கருமம், இது வேற. நான் ஐயோ, கிராண்ட்பா இருக்கார வெளியே. இது வேற கப்படிக்குது. கருமம், கப்புனாரு. கிராணி பாடம். நான் தாண்டா கப்புனாரு. கப்பு. வேர் இஸ் த மொட்டை பாஸ்? நீ மொட்டை பாஸ், நீ வந்தனா நான் டைலாக் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். மொட்டை பாஸ் உப்பே அல்லா. ஆமாம், நான் அங்கே தூக்கி போட்ட கேஸ் லைன் இங்கே என்ன வந்து உட்காண்ட்ருக்கு? ஏதோ ஒன்று. என்னடா திடீர்னு மறைஞ்சு போயிட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? செயின் கட்டர். இதை போயிட்டு அவன் பேர் என்னது, கருப்பு சாமியை ரிலீஸ் பண்ணிடலாம். ஐயோ, அதுக்குள்ளே மொட்டையை வந்துட்டானா? டைலாக்கை சொல்லணும். டைலாக். இல்லைன்னா போகும்போது அந்த மொட்டையை மண்டையிலேயே ஏற்றிட்டு அவனுக்கு சரணம் போட்டுட்டு போகலாம். அவனுக்கு கேமராவில் செக் பண்ணுவோம். செக்யூரிட்டி ரூம். மண்டை எங்கே இல்லை? மண்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை. மண்டை என் பக்கத்துலேயே இல்லை. கிச்சன்லேயும் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இல்லை. அப்போ மேலே போயிட்டு இப்போ மேலே இப்போ என்ன பண்ணுறது? மறந்து போயிட்டேன். இந்த சைடு தானே போகணும். இல்லை, நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன். இதான் கரெக்டுவே. இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே தானே இருக்குது. மறந்தே போயிடுச்சு. விளாடி 2 வருஷம் ஆயிடுச்சுல, மறந்தே போயிடுச்சு எல்லாமே. செயினை கட் பண்ணு. கருப்பு சாமியோய் அம்மா மறந்து வரான். உன் மூஞ்சை நான் பார்க்கணும் இன்னைக்கு. உன் மூஞ்சை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திரும்புடா சாமியே, அன்போடு சாமியே, மூஞ்ச கொஞ்சம் காமியே. என்னடா மூஞ்சி? ஷிட். சேஃப்கியை எடுத்துகிட்டு லாக்கரை போயிட்டு திறக்கணும். லாக்கர் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே போகணும். இப்போது பார்த்து போகணும். பாஸ் வரக்கூடாது. பாஸ் உப்பே அல்லா. பாஸ் மொட்டை பாஸ். நீ மொட்டை பாஸ்னா நான் மங்கி பாஸ்ரா. மங்கி பாஸ் அட்டு. என்னது அட்டு? இப்போ மட்டும் நான் அந்த மொட்டையை கொண்டேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் போடணும் காய்ஸ். மொட்டை எனக்கு நாம தடவலாம் மண்டையிலே. வாடி மொட்டையா. ஐயோ, மொட்டையை வந்துட்டான். மொட்டையை மேலே புல்லட்டே வரல. டேய், என்ன பார்த்தாட மொட்டையா சொல்கிற? என் மண்டையில் ஒரு முடி வச்சுருந்தா நீ யாருப்பா? பெரியா இல்லை? போயிட்டு தூங்கு பெட்டில். என்னைய வாட கிண்டல் பண்ணுற? வெயிட் பண்ணுறேன், தோர்த்தி போடுவேன். இல்லை தாத்தா, அவங்க சவுண்டெல்லாம் மாறிடுச்சு. யார் பேய் ஃபோட்டோ? டேய், யார் பார்த்துடா பேய் சொல்கிறது? எங்கள் அம்மா. உங்கள் அம்மாவா? சாரி சார். சரி, உங்களுக்கு எதுக்கு சார்? தாத்தா சாரி தாத்தா. வாங்க. இப்போயாவது புல்லட் எடுத்து அடிக்கிறேன். டமல். ஐயோ, மொட்டையை வந்துடுவானோ? ஐயோ, இப்போ திருப்பி ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரணும் மொட்டையை.
யாரை பார்த்துற மொட்டையை சொல்கிறேன் அதே டைலாக் என் மண்டையில் ஒரு முடி இருக்கு. ஒரு முடி வச்சிருக்கல, அப்போ நீ சொட்டை கிளவி. ஏய் சொட்டை கிளவி பற்றி பேசாதடா. ஏன்பா? எதுக்குண்ணா? சொட்டை கிளவி வீட்டில் இல்லை இப்போ. அதான் அந்த நேரம் பார்த்து நீ வந்துட்டியா, அதான் உன் கூட சண்டை போடவே டைம் கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் தான் பெரிய ஆளாச்சு, என்கிட்ட சண்டை போட டைம் ஆகாது, 1 வருஷம் ஆகும். 5 நாள்லாம் எனக்கு எடுக்காது. 5 மணி நேரத்தில் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வாடி மொட்டையா, மொட்டை பயலே, மொட்டை பயலே, வாடா 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 வாடா, மொட்டை 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 பயலே. எங்கே கண்ணு தெரியலையா? முதல்ல அதுதான் கேட்காது, இப்போ கண்ணும் தெரில மொட்டை எனக்கு. சேஃப்டி செக்யூரிட்டிக்கு அம்மா இப்போ இது எதுக்கு எடுத்தேன் எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே இல்லை. போயிட்டு முதல்ல பிரஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ பிரஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு குட்டி சாத்தானோட ரூமுக்கு போகலாம். குட்டி சாத்தா ரூமில் போயிட்டு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டா அந்த தண்ணி போயிடும். சாக்கடை தண்ணி எல்லாம் தண்ணிடாது. கருமம். ஐயோ, இன்னைக்கு வேறு கை ஓடவே மாட்டேங்குது. இப்போ லூஸ் பண்ண புதக் திரு சீஸு. இப்போ தண்ணி போயிருக்கோம். அந்த ஜட்டி போட்டவனுக்கு லெட் பீஸ் வைக்கலாமா இல்லை கொள்ளலாமா? எதுக்கு அவனுக்கு லெட் பீஸ்லாம் வச்சுட்டு கொண்டுடலாம். அப்போ வேறு தாத்தனுக்கு மூஞ்சியில் அவ்வளோ கோலம் வெறி வந்துடுமே. சரி வந்தால் வரட்டும், வராட்டி போட்டான். அது என்ன வாய் குழந்துட்டு இருக்கு சென்ட்ரில். ஓ எங்கள் சென்ட்ரல் மேன் காணோம். உன்னை வந்து கிராணி சாப்டர் 3ல் வந்து பொழக்கிறாண்டி. அது வரைக்கும் இரு. கிராணி சாப்டர் 3 இன்னும் கொஞ்ச நாளில் வரேன். முதல்ல போட் எஸ்கேப்பும் டோர் எஸ்கேப்பும் முடிச்சுட்டா கிராணி சாப்டர் 2 முடிச்சிருவேன். எல்லோரும் கேட்பீங்க கிராணி சாப்டர் 1 எப்போ போடுவேன்னு. அது எனக்கு பயம், நான் போடவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? சேஃப் கீயை போடு, இல்லை திறந்துரு. பேர்லாக்கியா? ஐயோ, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ குட்டி சாத்தான் ரூமில் ஹெலிகாப்டர் கீ இல்லை டக் டேப் இருக்கும். இப்போ 2த்துல 1 கிடச்சிரும். ஆனால் இன்னொன்று எங்கே போய் தேடுறது? நான் நினைக்கிறேன் ஹெலிகாப்டர் கீ தான் கிடைக்கணும். சரி கிடைக்கட்டும். ஆனால் ஏதாவது ஒன்றாவது கிடைக்குது. அப்படியே போட்டு ஓட்டிடலாமான்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகாது. We need a duct tape கேட்கும். போய்ட்டு தேடு. எதுக்கு நான் ஏறி மேலே ஏறேன்? சரி போகிற வாக்கில் போவோம். மொட்டை பாஸ்க்கு நாமும் போட்டாச்சு, எங்கே போனான்னே தெரில. இப்போ என்ன எஸ்கேப்? நான் இந்த டக் டேப்லாம் கிடைக்கவே மாட்டேன். என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. ஐசியூவில் மாதிரி படுக்க வேண்டிய நீனு இந்த வீட்டில் என்ன பார்த்துட்டு ஐசியூன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. போகிற வாக்கில் ஓடு நிற்காமல் ஓடு, மலை ஏறி ஓடு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டக் டேப்பு ஹெலிகாப்டர்க்கையும் தேட போகிறோம். இதுக்கு மேலே அது கிடைக்கிற மாதிரியே இல்லை. நான் போட் எஸ்கேப்பே பண்ணலான்னு இருக்கேன். அதான் போட்ஸ் தேடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கிராண்ட் போயிடக்கூடாது. எங்கேயுமே இல்லை. இங்கே தான் ஃபியூஸாக இருக்குது, இங்கே இருக்கட்டும். இப்போ போட் எஸ்கேப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். உய் தாத்தா வராரே. இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. போகிற வாக்கில் போகிறோம். எங்கே போய் சேருவேன்னு எனக்கே தெரியலை. முதல்ல குட்டி சாத்தான கொல்லணும். இப்போ தாத்தா மேலே சுற்றிட்டு இருப்பாரு. நம்ம அப்படியே அலைக்கா கீழே போயிடலாம். இந்த பயமாகவே இருக்குது. போயிட்டு அந்த போட்ஸ் தேடி போட்டுட்டு வரலாம். டாக்டர் இப்போ கடக்கிற மாதிரி இல்லை. ஹெலிகாப்டர்க்கையும் இல்லை. இன்னொரு பிரேக்கிங் நியூஸ். நேரடி உழவு திருவிழா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மங்கி பாஸ் ஃபேமிலி ஃபேமிலி மெம்பராக நீங்களும் ஆயிடுவீங்க.
இங்கே தான் இருக்கா. சரி அப்படியே மேலே போய்ட்டு டேப்பை ஒட்டிட்டு வருவோம். யாரோ ஐயோ மொட்டையை வந்துட்டான். மொட்டை என்னோட மூஞ்சியில் தடவுங்களா. சரி மொட்டையோட மண்டையில் ஏரியல் லிக்விட் பாட்டி விற்பாங்க, 10 ரூபா தான் வாங்கி போட்டுக்கோ மொட்டையா. அப்போயாவது வழுக்கு மண்டை நல்லா ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ போயிட்டு டக்கு டேப்பா ஏண்டா செலோ டேப்புன்னு வச்சாவது ஒரு நியாயம் இருக்குது. அது என்னடா டக் டேப்பு, டக்கு ஓட்டுற டேப்பா. இங்கேருந்து அப்படியே குச்சி போயிடலாமா? போக முடியாது, நான் போக முடியல. ஏதோ ஒன்று நான் பாட்டுன்னு போகிறேன். ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹெலிகாப்டர் கீ மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. அது மட்டும் கிடச்சிச்சு. கிராண்ட்பா வீட்டை விட்டு கதம். அடுத்த என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடா பயப்படாமல் போயிடுறா ராசா. கடைசி நிமிஷம் ஸ்டன்கன் ஜட்டி போட்டவனை கொல்ல. இப்போ வேறு ஹார்ட் பீட்டு அடிக்குமே, அது வேற பயமாக இருக்கும். கிராண்ட்பா கண்ணுலாம் ரெட் கலர் ஆயிரும். ரத்தம் வாந்தியே எடுத்துருவான் விட்டா. இப்போ போயிட்டு அந்த ஜட்டி போட்டவனை கொண்டுட்டு எங்கடா போகிற? ஜட்டி போட்டவா அப்படியே உள்ளே வந்து உன் ஜட்டிலே அடிக்கிற பாரு. நீ வரமாட்ட போல. இப்போ திடீர்னு கிராண்ட்பா வந்துட்டாருன்னா அது வேறு அள்ளு விட்டுரும். கண்ணெல்லாம் ரெட் கலரில் அறா ஜட்டி டபர். அப்போ நான் நாளைக்கு 4th போயிடுவானா? நாளைக்கு 4th போயிடுவானா? பேச மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. அது என் தம்பி நடுவில் பேசிட்டு இருந்தான். இப்போ நம்ம தாத்தாவுக்கு வெறி வந்துருமே, கண்ணு வரைக்கும் துரத்துட்டு வருவார். ஏதோ வந்துட்டு ஐயோ என்ன கண்ணியா அது, பச்சை கண்ணு வாங்காமல் என்ன பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்தாலே பயமாக இருக்கே. எனக்கு இந்த கண்ணை பார்த்தாலே ரத்தம் வாந்தி வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ எப்படியாவது அவர் போனால் போகிறது. கால் பாதி கால் உட்காந்துருக்கு, பாதி கால் மிதந்துட்டுருக்கு. இதே தெரியுது ஒரு பேய். பேய போடா பேய. போலையா இல்லை ஈவன் நினச்சி அடிக்கிட்ட அது அதோட சுத்தியில் வச்சு மண்டிலே போட்டுருவோன்னு. ஓடுறா பேய, அடிச்சிருவேன் பேய். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டியா? இன்னும் தான் இங்கே வச்சுக்கண்ணு பார்க்காம என்ன பார்க்குறியா? அதான் ஒரு குச்சி வச்சிருக்கேன், அதை வச்சு மண்டையை போடு. நீ என்ன அடிக்கிற மாதிரி இல்லை, நானாக வந்து வாரண்டியாக அடி வாங்குறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து போகிற மாதிரி தெரியலையே. நானே வந்து அடி வாங்கிக்கிறேன்ப்பா. நீ போகிற மாதிரி இல்லை. சரி கண்ணெல்லாம் ஒழுங்காக இருக்கு, நானே வரேன். என்னை அடிக்கிறதுக்கு தாத்தாக்கும் பாட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷம். பேராண்டி தானே நானும் உங்களுக்கு. அடிப்பா அப்பா மாண்டேலியாச்சும். அது டே 3 போட்டாங்கடா. டே 3 ஓடு ஓடு. கண்ணை மட்டும் திரும்பி பார்த்துடக்கூடாது. போகிறோம், ஜெட்டி போட்ட ரூமுக்கு போகிறோம், சாவி எடுக்கிறோம், 2nd ஃப்ளோர் போகிறோம், ஏணி ஏறுறோம், வர தடைகள்லாம் தாண்டி போகிறோம், ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம், டைலாக்கை சொல்கிறோம், கிளம்பிட்டே இருக்கோம். இந்த எண்டு வந்துடும். அவ்வளோதான். சீக்கிரம் புஷ்பா புருஷன். யாரெல்லாம் புஷ்பா பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஆர்ஜே ராக் பிடிக்குமோ கன்மேன் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து ஆர்ஜே ராக்கோட பிக் ஃபேனு. கடைசியாக அந்த வீடியோ தான் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன். இப்போ இதில் மொட்டை புருஷன் வரும். இப்போ போயிட்டு ஹெலிகாப்டர் கீழே போடு, வீட்டுக்கு கிளம்பு.
இதை விட்டால் வேறு வேலை எனக்கு இல்லை, நான் வெட்டிக்காரன். ஆமாம், நான் எதுக்கு இப்படி சுற்றி போகிறேன்? இங்கே திறந்தா இருக்கு. ஐயா, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இன்சைட், engine on, seat belt. ஓகே, ரெடி சார். அது தகர டப்பா வேறு இப்படி ஆடுது. இப்போ டாட்டா வந்து டைலாக் சொல்ல, சீக்கிரம் வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். வா வா வாடி வாடி வரலையா? நீ மொட்டை பாஸ்னா நான் மைக்கி பாஸ்ரா. வரட்டா, மண்டையிலே கீறிக்கும். த எண்ட்.